ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைவாக ஒரு ஆட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இன்னைக்கு வாக் த்ரூ பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ask me in between. ஆடு நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா there are multiple ways we can start that ad. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆட் சென்டர்னு ஒரு இடத்துல இருக்கும், பூஸ்ட் போஸ்ட்னு ஒரு இடத்துல இருக்கும், ஆட்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஆடு கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் பி அ வெரி டஃப் டாஸ்க் அப்படிங்கிறத அவங்க மெட்டா கம்பெனி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ்புக்குங்கிறது இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்தந்த இடத்துல அந்த ஆட் ரன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஆட்ஸ் மேனேஜர் போய் தான் வந்து நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆட்ஸ் மேனேஜர் எங்கெங்கெல்லாம் போகலான்னா நீங்கள் ஃபேஸ்புக் பர்சனல் அக்கௌண்ட் வந்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல ஆட்ஸ் மேனேஜர்னு இருக்கும். நீங்கள் இதில் போனீங்கன்னாலும் உங்களோட பிஸ்னஸ் பேஜில் போனீங்கன்னாலும் அங்கேயே ஒரு ஆட்ஸ் மேனேஜர்னு இருக்கும். இல்லை டைரெக்டாக ஆட்ஸ் மேனேஜர் டாட் ஃபேஸ்புக் டாட் காம் அடிச்சிங்கனாலும் வந்துடும். ஸோ ஆட்ஸ் மேனேஜர் டாட் ஃபேஸ்புக் டாட் காம் இந்த இதில் அடிச்சிங்கனாலும் நீங்கள் டைரெக்டாக ஆட்ஸ் மேனேஜருக்கு போகலாம். ஸோ ஒரு ஆட் அக்கௌண்ட் இருக்கும், மினிமம் வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம நேற்று அந்த இதில் பார்த்தோம். ஸோ ஒரு ஆட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணி அதுக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ நீங்கள் மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சில அக்கௌண்ட்ஸ் எலிஜிபிள் ஆகி அலோவ் பண்ணுறாங்க, சில அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க லிமிட். ஸோ இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை மோர் தென் ஒரு ஆட் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும், அது எப்போ அந்த பர்பஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆட் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த கிளைண்ட்டுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய பேமெண்ட்டும் அதே இன்னொரு கிளைண்ட்டுக்கும் அதே ஆட் அக்கௌண்ட்டில் ரன் பண்ணிங்கன்னா ரெண்டு பேமெண்ட்டும் இந்த இன்வாய்ஸ் பில் இதெல்லாமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் செப்பரேட் ஆட் அக்கௌண்ட் நம்ம போகும். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஆட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகலைன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் அக்கௌண்ட் பேஸ்ட். அதுக்கு நீங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்லோலி வந்து உங்களுக்கு அடுத்த ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் ஆட்ஸ் மேனேஜர் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஓவர்வியூ, கேம்பெயின்ஸ், ஆட் ரிப்போர்ட்டிங், ஆடியன்சஸ் இதெல்லாமே இருக்கும். ஆல் டூல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவையான டூல்ஸ் இதெல்லாமே இருக்கும். பட் நம்ம நார்மலாக இங்கே கம் டு கேம்பெயின்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ஆக்சஸ் வாங்கியிருக்கோம், சில கிளைண்ட்டு இருந்து நம்ம வாங்கியிருக்கோம், சில இதெல்லாம் நம்மளுக்கு. இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஆட் அக்கௌண்ட். ஓகேங்களா? இந்த ஆட் அக்கௌண்ட் நம்பர் வந்து மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட்டில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான். ஸோ இந்த கம்பெனிக்கு நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் சம்மந்தமாக, அதாவது ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் சம்மந்தமாக நம்ம ஒரு ஆட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கோ டு கேம்பெயின்ஸ். ஸோ ஆல்ரெடி அவங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் கேம்பெயின்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அதை ரன் பண்ணல அப்படின்னா, இல்லாட்டி நீங்கள் எப்போ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணாலும் இதுவும் சேர்ந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். விச் நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ பணம் இதுக்கும் போயிட்டுருக்கும், ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் போனீங்க அப்படின்னா கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். ஸோ கிரியேட்டில் போனீங்க அப்படின்னா பையிங் டைப் வந்து ஆக்ஷன் ரிசர்வேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்டிங் பேஸ் பண்ணி நடந்துட்டுருக்கு, ஆக்ஷன் பேஸ் பண்ணி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இந்த பேக்ரவுண்டில் நம்மளுக்கு ஆட் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ ஆக்ஷன் அப்படிங்கிறப்ப பர்டிகுலர் சினாரியோ, பர்டிகுலர் பீக் டைம் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கிளிக், ஒரு லிங்கோ இல்லை ஏதாவது இமேஜோ கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு காஸ்ட் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் எத்தனை அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் ஆன்லைனில் இருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ண லொக்கேஷன் ஆர் ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி பேக் எண்டில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம எதுவும் ஒரி பண்ண வேண்டியதில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக மெட்டா வந்து வில் டேக் கேர். ஸோ நான் இனிமேல் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், இல்லை இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை மெட்டா ஆட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இம்ப்ரெஷன் பேஸ் பண்ணி. ஸோ எனக்கு வந்து கிளிக் அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் வந்து எனக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரிசர்வேஷன் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதை சூஸ் பண்ணுறது பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற சில மெனு வந்து மாறும், கேம்பெயின் அப்ஜெக்டிவ் மாறும்.
ஏன்னா பிராண்டிங் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு லீட் அந்த மாதிரி எதிர்பார்க்காம போனீங்கன்னா ரிசர்வேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ் வந்து ஒன்லி அவேர்னஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கும். இதே நீங்கள் ஆக்ஷன் நீங்கள் போனீங்கன்னா இதுதான் ஃபுல் கேம்பெயின் அப்ஜெக்டிவ். எல்லா டைப்ஸும் இருக்கிற ஒரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் தான். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எல்லா விதமான பிஸ்னஸும் ரன் ஆகிட்டு இருக்கு. காமர்ஸ், ஆஃப்லைனில் நடக்கிற பிஸ்னஸ், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ், எஜுகேஷன், மேனுஃபேக்சரிங், ஹாஸ்பிட்டாலிட்டி, எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இதில் இருக்குது. ஸோ எந்த இண்டஸ்ட்ரி இதில் ரன் பண்ணாலும் இந்த அப்ஜெக்டிவில் தான் ஃபாலோ ஆகிற மாதிரி வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஸோ மார்க்கெட்டிங்கோட பேஸே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவேர்னஸ். ஸோ நீங்கள் உற்பத்தி பண்ணுற ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ் எப்படின்னு சேர்க்கிறது தான் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவே வந்து அவேர்னஸ். அவேர்னஸில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். ஷோ யுவர் ஆட்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் மோஸ்ட் லைக்லி டு ரிமெம்பர் தெம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எத்தனை பேர் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்டலாம் கொண்டு காமிக்கிறீங்க. அவங்க யாரெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்குவாங்களோ அந்த ப்ராடக்ட்டை ஆர் அந்த கம்பெனியை ஆர் அந்த சர்வீசஸை அவங்ககிட்ட கூட காமிக்கிறது தான் அவேர்னஸ் அப்படின்ட்டு. ஸோ புதுசாக நீங்கள் மார்க்கெட்டிங்குள்ளே அந்த ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் அவேர்னஸ். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக லீட் ஜென்ரேஷன் நீங்கள் போனீங்கன்னா அந்த கம்பெனி யார் என்னன்னே தெரியாமல் அவங்க வந்து லீடு போடுறது கொஞ்சம் கம்மியாகும். இதே ஆமாம் இது ஈத்தர் இன்ஃபோடெக்கு இப்போ நம்ம பண்ணுறோம், அப்போ ஈத்தர் இன்ஃபோடெக் நம்மளுக்கு அன்றைக்கே ஒரு ஆடு பார்த்தோம், அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சரி ஓகே இப்போ இன்டர்ன்ஷிப் எனக்கு சூட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ காஸ்ட் பெர் லீடெல்லாம் உங்களுக்கு குறையும். ஆனால் அதே சமயம் காஸ்ட் வில் பி இன்வால்வ் இன் அவேர்னஸ். ஸோ இந்த அவேர்னஸ் நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பணம் எல்லாம் இருக்குது, டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி அவேர்னஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி சேம் அவேர்னஸ் வந்து நீங்கள் வேறு மெத்தட்லேயும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். வேறு மெத்தடில் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா ரீடார்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ ஏதாவது கிரியேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பீப்புளை பார்க்க வைக்கணும். ஓகேங்களா? அந்த லொக்கேஷனில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டு அந்த வீடியோஸ் யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ அவங்கள திருப்பி நம்ம ரீடார்கெட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அவேர்னஸ் கிடைச்சிரும். வீடியோ யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, 2 செகண்ட்ஸ் பார்த்தவங்களோட லிஸ்ட் இருக்கும், 3 செகண்ட்ஸ் பார்த்தவங்க இருக்கும், 15 செகண்ட்ஸ் இல்லை 25%, 50% இப்படி வந்து வேரியிங் டைப்ஸில் அந்த வீடியோ பார்த்தவங்க டேட்டாவை வந்து மெட்டா தர்றாங்க. ஸோ அதில் நம்ம அந்த பேராமீட்டர்ஸ் என்னவோ 50% பார்த்தவங்களா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீடார்கெட் பண்ணலாம். ரீடார்கெட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி அவேர்னஸ் அந்த வீடியோ மூலமாக கிரியேட் ஆகிடுது. நவ் யூ ஆர் டார்கெட்டிங் தெம் ஃபார் லீட் ஆர் என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட்டில் எப்படி அவேர்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம்னா யூ கேன் கோ மேக் தெம் டு விசிட் அவர் வெப்சைட். நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை விசிட் பண்ண வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் அதில் லீடெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு வெப்சைட்டு மட்டும் விசிட் பண்ணுங்கள். 10,000 பேர் 50,000 பேர் அந்த வீடியோ இல்லை 10,000 பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு யூனிட் ஸ்பெண்ட் அமௌண்ட். அந்த வெப்சைட்டை பார்த்தவங்கள மட்டும் நீங்கள் ரீடார்கெட் பண்ணுங்க. ஓகே, அப்போ பீப்புள் ஆர் கெட்டிங் டு நோ அபவுட் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் த்ரூ இந்த வெப்சைட் டிராஃபிக் ஆர் வீடியோ வியூஸ். தென் யூ கோ ஃபார் லீட் ஜெனரேஷன். அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பட் யாரும் வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு விருப்பப்படுறதில்லை. ஏன்னா எனக்கு அது அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அப்புறம் லீடு வரல. இப்போதைக்கு எனக்கு 10 லீடு வந்தாலும் போகுது, 5 லீடு வந்தாலும் போகுது, டைரெக்டாக லீடு தான் போயிடலாம். ஸோ அப்போ வந்து என்னென்னா காஸ்ட் பர் கிளிக்கோ லீடு காஸ்ட்டோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக ஆகும். பிகாஸ் வித்தவுட் அவேர்னஸ் நீங்கள் போனீங்கன்னா அவன் ஃபேஸ்புக் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, கொண்டு யார்கிட்ட காமிக்கிறது, யாருக்கு இது சூட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கு அவேர்னஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் ரீச், பிராண்ட் அவேர்னஸ், வீடியோ வியூஸ், ஸ்டோர் லொக்கேஷன் அவேர்னஸ். இந்த ஒரு 4 பேராமீட்டர்ஸ் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸோ இல்லை கன்வர்ஷன்ஸோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த 4 பேராமீட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. டிராஃபிக் அடுத்து வந்து சென்ட் பீப்புள் டு எ டெஸ்டினேஷன் சச் அஸ் யுவர் வெப்சைட், ஆப் ஆர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆர் ஃபேஸ்புக் ஈவெண்ட். ஸோ வெப்சைட்டுக்கு நம்ம கொண்டு போகலாம், ஆப்புக்கு கொண்டு போகலாம், ஃபேஸ்புக் ஈவெண்ட்டுக்கு கொண்டு போகலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். இந்த 4 இதில் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ 4 இடத்துல போய் விசிட் பண்ணுவாங்க. பட் வி கேனாட் எக்ஸ்பெக்ட் லீட். எனக்கு லீடுங்கிறது வந்து ஒரு பர்சனோட ஃபோன் நம்பர், அது எதுவும் கிடைக்காது. பட் டிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். நல்ல ஒரு லிங்க் இருந்தால் லிங்க் கிளிக் பண்ண வைக்கலாம். லேண்டிங் பேஜ் வியூஸ், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வியூஸ், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் கால்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண சொன்னது உள்ள வர ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த கேம்பெயின் அப்ஜெக்டிவ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேர் பார்த்துருக்காங்களோ அதுக்கு ஃபேஸ்புக் நம்ம கிட்ட சார்ஜ் பண்ணுவோம்.
இல்லை அது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்க சார்ஜ் எடுக்கிறதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. காஸ்ட் பர் கிளிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண வைக்கிறீங்க, ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க அந்த ஆடில், இல்லை ஒரு லிங்க் ஏதாவது உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த லிங்க் அந்த இமேஜ் ஏதாவது கிளிக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு காசு ஒன்று எடுப்பாங்க. நம்ம கிட்ட ஆடு ரன் பண்ணுறவங்க இருந்து எடுப்பாங்க. ஸோ அவங்க இம்ப்ரெஷன்ஸ்க்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. 1000 இம்ப்ரெஷன்ஸ்க்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்ட்டு சார்ஜ் பண்ணுவோம். இது எல்லாமே என்னென்னா 1 to 1 அப்படியே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இந்த கேல்குலேஷன் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு என்னென்னா ஒரு ரிப்போர்ட்டில் காஸ்ட் பர் கிளிக் அப்படின்னு கொடுத்துருவான், காஸ்ட் பர் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்கு அவன் சார்ஜ் பண்ணுறான் அப்படிங்கிறது அவனோட இதை பேஸ் பண்ணி தான் வரும். பட் நம்ம அந்த ரிப்போர்ட் பேராமீட்டர் அனலைஸ் பண்ண காஸ்ட் பர் ரிசல்ட்டை நம்ம வந்து குறைக்கலாம், லீடை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ அதுதான் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். ஸோ ஆடு கிரியேட் பண்ணுறது ஒரு ஸ்டெப்பு, அந்த ஆடை கிரியேட் பண்ணி பெட்டராக ரன் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படின்னா கெட் மோர் மெசேஜஸ், பர்ச்சேசஸ் த்ரூ மெசேஜிங், வீடியோ வியூஸ், போஸ்ட் என்கேஜ்மெண்ட், பேஜ் லைக்ஸ் ஆர் ஈவென்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பேஜுக்கு இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் மூலமாக தான் ஒரு ஃபேஸ்புக்கு 1000 லைக்ஸ், 2000 லைக்ஸ், அதாவது ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வர முடியும். நீங்கள் ஆர்கானிக்காக 10,000 பேர்த்த நான் கொண்டு வர்றேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிக்கலாக கஷ்டம். அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கணும், இல்லை ஒரு பாப்புலர் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணி டக்குன்னு சேர்ந்துருவாங்க. பட் ஸ்டில் அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணுங்க. ஸோ பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு பாப்புலர் தட் அக்கௌண்ட் ஹோல்டர் அண்ட் என்னென்ன மாதிரி கிரியேட்டிவ்ஸ் உள்ளே போடுறீங்க அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஆடியன்ஸ் எப்போ இருப்பாங்க, ஒரு பியூட்டிஷியன், ஒரு ஜுவல்லரி, ஒரு டிசைன் ஷர்ட்ஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் வந்து சேருவாங்க. ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாயின் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. பிகாஸ் இது டெய்லி யூஸ் ஆகிற ஒரு பொருள் கிடையாது எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் நீங்கள் காலேஜில் படிப்பீங்க, இல்லை ஜாபுக்கு போகிறப்போன்னு படிப்பீங்க, அடிக்கொருக்கா வாங்குகிற பொருள் கிடையாது. அதனால் இது கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. லீட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கலெக்ட் லீட்ஸ், அதாவது ஒரு ஃபோன் நம்பரோ ஒரு இமெயில் ஐடியோ ஏதோ ஒரு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ணக்கூடியது தான் லீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குட் ஃபார் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபார்மில் நீங்கள் வெப்சைட் எங்கேயுமே போகல, ஒரு ஆடை காமிக்கிறீங்க, அங்கேயே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம். மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப். ஸோ மெசஞ்சர், ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வர்றாங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் அதில் போகாது, ஒன்லி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் போகும், அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அப்புறம் நீங்கள் பேசிட்டு அவங்ககிட்ட உங்களோட நம்பர் கொடுங்க, எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வாங்குறது ஒரு மெத்தட். வாட்ஸ்அப்பில் வந்து அந்த இதே மூலமாக கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க நம்பரும் உங்களுக்கு வந்துடும், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு வந்துடும், அதுவே ஒரு லீடாக மாறிடும். இன்ஸ்டாகிராம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் சேட் அந்த ப்ரொஃபைலில் போய் நம்ம பார்த்து பண்ணலாம். ஸோ இது மூலமாக லீட்ஸ் பண்ணலாம். இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் கன்வர்ஷன்ஸ். கன்வர்ஷன்ஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் சேல் கன்வர்ஷன் கிடையாது. ஒரு வெப்சைட்டில் ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி நீங்கள் கொடுத்துட்றீங்க, அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது ஒரு கன்வர்ஷன். ஸோ அந்த மாதிரி வெப்சைட் கன்வர்ஷன்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக வரணும் அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணலாம். அப்போ இது எல்லா இதுலேயுமே என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை கான்டாக்ட் பண்ண வைக்கிறது தான். நீங்கள் மற்ற என்கேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வியூஸ் பார்த்துருப்பாங்க, லைக்ஸ் கொடுத்துருப்பாங்க, கமெண்ட் அதெல்லாம் தான் வரும். ஆப் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பை வந்து நீங்கள் ஒரு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் பண்ண வைக்கணும், இல்லை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஆப் ப்ரொமோஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஃபைண்ட் பீப்புள் ஹூ ஆர் லைக்லி டு பர்ச்சேஸ் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஸோ இ-காமர்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக இது போய்க்கலாம். நீங்கள் குட் ஃபார் கன்வர்ஷன்ஸ், கேட்லாக் பேஸ்ட் சேல்ஸ், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் கால்ஸ். ஸோ நம்ம 6 டிஃப்ரெண்ட் கேம்பெயின் அப்ஜெக்டிவ் இருக்குது. நம்ம ஒரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் எடுத்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ நான் லைவாக காமிக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு அவங்க லீட் வேணும்னு கேட்டிருக்காங்க. த்ரூ இன்ஸ்டன்ட் ஃபார்ம், ஒரு எக்ஸல் ஷீட்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. யூ ஷுட் கோ ஃபார் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் பண்ணணும். அந்த ஹோம்ஒர்க்கில் யார் ஆடியன்ஸ், இவங்க இந்த இமேஜை பார்த்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த லீட் எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி குவாலிட்டியாக நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டெப்புக்குள்ளே வரும். ஸோ அது வந்து நீங்கள் வேணால் ஜென்ரலாக நம்ம பார்த்துடலாம் எப்படின்ட்டு. இதுதான் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ leads company infotech product internship for college students. ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட் போகிறோம்னா டிஃப்ரெண்ட் காலேஜ் முடித்தவங்க சில பேர் கேட்பாங்க. ஆனால் நம்ம இந்த இதை டார்கெட் பண்ணுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ் ஆர் ஹூ இஸ் திஸ் ஃபார் அப்படின்னு நீ போட்டிங்க அப்படின்னா கரண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி பிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. ஸோ இது போக பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி இருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து நமக்கு வர்றது எல்லாமே இந்த மாதிரி வரும். பிஎஸ்சி, எம்சிஏ, பிசிஏ, இவ்வளோ தான் நார்மலான்னு வச்சுக்கோங்க. பிகாம் ரொம்ப கிராஜுவலாக வருவாங்க. எம்பிஏ, இன்டர்ன்ஷிப் கோர்ஸ். இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது அவங்க காலேஜ் படிக்கிறப்போ ஒரு சர்டிஃபிகேட் வேணும். ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 வீக் வருவாங்க, 10 days வருவாங்க, 2 weeks இப்படி இருக்கும். 1 week to 1 month வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராடக்ட். இப்போ லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு எக்ஸ்க்ளூடிங் சென்னை. ஸோ ஏன்னா இது இன்டர்ன்ஷிப்காக வெளியில தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால என்டையர் தமிழ்நாடு எக்ஸ்க்ளூடிங் சென்னை. சென்னையில் இருக்கவும் மோஸ்ட்லி இங்கே வர மாட்டாங்க. அதனால எக்ஸ்க்ளூடிங் நான். ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி எனக்கு அந்த டீட்டெயில் டார்கெட்டிங் அப்படின்ட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம். அது ஆட்ல வர்றப்ப நான் காமிக்கிறேன். சாட் ஜிபிடியோ இது மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வில் கோ பேக் டு லீட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். கண்டினியூ. இப்போ தேர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ் யூ வில் சி. டெய்லர் லீட்ஸ் கேம்பெயின், மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் அப்படின்ட்டு. ஸோ டெய்லர் லீட்ஸ் கேம்பெயின் ஆல்ரெடி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை சஜஷன் பேஸ் பண்ணலையும் அது கொடுக்கும். என்னென்னா நம்மளோட அக்கௌண்ட் ரிவ்யூ பண்ண, நம்ம போடுற போஸ்ட்டில் எல்லாம் பார்த்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி அதுவாக வந்து ஒரு ஆடு கிரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு ஆட்டோ ஆடு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூ காமர்ஸ் அதெல்லாம் இதில் போகலாம். பட் நம்மளுக்கு தேவை வந்து கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா யூ கோ ஃபார் மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின். ஸோ லேர்ன் பண்ணுறது எல்லாமே இதில் நீங்கள் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து ஆடோட டேஷ்போர்ட், மெட்டா ஆட்ஸோட டேஷ்போர்ட். ஸோ 3 இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் மெட்டா ஆட்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்டு கேம்பெயின், திஸ் கால்டு ஆட் செட், திஸ் கால்டு ஆட். ஸோ 3 லெவல் ஆஃப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி லெவல் என்னன்னா ஆட் அக்கௌண்ட்டுக்கு கீழே கேம்பெயின் வருது, ஆட் செட் வருது, ஆட் வருது. ஸோ ஒரு கேம்பெயின் வந்து மல்டிபிள் ஆட் செட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். 2-3 ஆட் செட் இருக்கலாம். ஒரு ஆட் செட்டுக்குள்ளே மல்டிபிள் ஆட்ஸ் இருக்கலாம். ஸோ இது எதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்னா புதுசாக எப்போ யூஸ் ஆகாது.
நீங்கள் எதாவது கம்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஆடியன்ஸ் ஏதாவது மாற்றுறீங்க, ஒரு ஆட் செட்டில் ஒரு ஆடியன்ஸ், இன்னொரு ஆட் செட்டில் ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார். ஸோ இப்போ நம்மளே இதில் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இதெல்லாம் ஒரு ஆட் செட்டில் ஒரு ஆடியன்ஸை வச்சுக்கலாம். நீங்கள் வேற சில ஊர், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி எல்லாம் வைக்கிறோம்னா அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதனால் டிபெண்ட்ஸ் ஆகுதுன்னா, பட் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேம் கொடுத்துருங்க. லீட்ஸ் அண்டர்ஸ்கோர் இன்டர்ன்ஷிப் அண்டர்ஸ்கோர் எந்த டேட்டில் இதை லான்ச் பண்ணுறீங்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆட் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. 21 November 24 or 2024. ஸோ இதை காப்பி பண்ணால் சேம் இது யூ கேன் அப்ளை ஃபார் ஆல் த அதர் இதுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிஸ் அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆட் கேட்டகரி வந்து என்னென்னா இந்த நாளில் ஏதாவது ஃபாலோ ஆகுதான்னு கேட்குறாங்க. ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் சம்மந்தமாக இருக்கா, எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக இருக்கா, இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கோர்சஸ், இன்டர்ன்ஷிப் இதில் வருது, ஹவுசிங் சம்மந்தமாக இருக்கா, இல்லை சோஷியல் இஷ்யூஸ் லைக் எலெக்ஷன், பாலிடிக்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒன்று வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி மாறிடும். இந்த கேட்டகரி பேஸ் பண்ணி உள்ளே வர ஆப்ஷன்ஸ் மாறும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இல்லை. பட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு போகிறதுனால நாளைக்கு ஏதாவது நீங்கள் எப்படி இந்த ஆடை பற்றி ஏதோ ஒரு டிஸ்பியூட் ஏதோ ஒரு வருது அப்படின்னா நான் அந்த தகுந்த கேட்டகரி தான் செலக்ட் பண்ணி போயிருக்கேன் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக போகிறீங்க, வேறு ஏதோ லிட்டிகேஷன்ஸ் வருது அப்படின்னா நான் பாரு என்னோட கேட்டகரியே ரியல் எஸ்டேட் தான் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் இனிஷியலாக போகிறப்ப பழகிறீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிஸ் இல்லாமல் போய் பாருங்க. அப்போ தான் யூ வில் கம் டு நோ ஆல் த மெனூஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிஸ் நீங்கள் போய்க்கலாம். என்ன ஸோ இதில் தான் வந்து கேட்டகரிஸ் எதுன்னு நம்ம செலக்ட் பண்ணது. இப்போ நான் செலக்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் முதல்ல நம்ம கொடுத்தது பையிங் டைப் வந்து ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்தோம். கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து லீட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கேம்பெயின் ஸ்பெண்டிங் லிமிட் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை வச்சு அந்த லிமிட் முடிஞ்சோடனே ஆட் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுக்குள்ளே இட் வில் ட்ரை டு கெட் மோர் லீட்ஸ் பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ் வாட் யூ செலக்டட். இப்போ அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட். ஸோ டிஃபால்ட் ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. பட் நான் எதாவது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே வந்து ஒரு பட்ஜெட் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எங்கே கேம்பெயின் லெவலில் இப்போ நம்ம வந்து இங்கே தான் இருக்கோம், கேம்பெயினில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்ததுன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பை டிஃபால்ட் 800 rupees பர் டே வருது. இந்த 800 rupees தான் இந்த ஆட் செட்டுக்கும் போகும், ஆடுக்கும் போகும். ஒருவேளை நீங்கள் 2 ஆட் செட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 800 rupees வந்து 2 ஆட் செட்டில் எது நல்லா போதோ ஒன்றுக்கு 600 போகும், இன்னொன்று 200 போகும். அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். டிஸ்ட்ரிபியூட் யுவர் பட்ஜெட் அக்ராஸ் ஆட் செட் டு கெட் மோர் ரிசல்ட்ஸ். யூ கேன் கண்ட்ரோல் ஸ்பெண்டிங் ஃபார் ஈச் ஆட் செட். ஓகேங்களா? நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போகும். இல்லை யூ வாண்ட் டு கண்ட்ரோல் அப்படின்னா கண்ட்ரோலும் பண்ணணும். இல்லை யூ கேன் செட் இட் ஃபார் ஆட் செட் லெவல். அங்கே போயிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே நீங்கள் செட் பண்ணுறப்போ 2 பாதி பாதியாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போய் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் கேம்பெயின் லெவல்லேருந்து போல் நீங்கள் ஒரே ஒரு ஆட் செட் ஒரே ஒரு ஆடு தான் இருக்குன்னா இங்கேயே நீங்கள் போய்க்கலாம். மல்டிபிள் ஆட் செட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் செட் த பட்ஜெட் இந்த நெக்ஸ்ட் ஃபார்ம். ஏபி டெஸ்ட். ஸோ ஏபி டெஸ்ட்னால் பொதுவாகவே இது எல்லா பக்கம் சொல்கிற ஒரு காமன் வேர்ட். பிளான் ஏ பிளான் பி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ எந்த ஆடு நல்லா போகுது அது அப்படிங்கிறதுக்காக எந்த கேம்பெயின் உங்களுக்கு நல்லா போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் ஒன்று செலக்ட் பண்ணுறேன், இல்லை இன்னொரு லொக்கேஷன் நான் திருப்பூர் செலக்ட் பண்ணி பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ அதனால் 2 கேம்பெயின் நான் ரன் பண்ணுற மாதிரி. மற்றது எல்லாமே சேம். திருப்பூர் ஒன்று, கோயம்புத்தூர் ஒன்று. எதில் நல்லா லீட்ஸ் வருதோ தென் அதை மட்டும் நான் வச்சுக்குவேன். இல்லை நான் இமேஜ் வைக்கிறேன். ஸோ இமேஜ் வந்து ஒரு கலர் ப்ளூ கலர் ஒன்று, இன்னொன்று க்ரீன் கலர். ஸோ 2க்கும் தனித்தனி கேம்பெயின் நான் ரன் பண்ணுறேன். எந்த இமேஜ் நல்லா எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது அதை நான் வச்சுக்கிறேன். ஸோ அதான் இது ஹெல்ப் இம்ப்ரூவ் ஆட் பெர்ஃபார்மன்ஸ் பை கம்பேரிங் வெர்ஷன்ஸ் டு சி வாட் ஒர்க்ஸ் பெஸ்ட். ஃபார் அக்யூரசி ஈச் ஒன் வில் பி ஷோன் டு செப்பரேட் குரூப்ஸ் ஆஃப் யுவர் ஆடியன்ஸ். ஸோ இது வந்து ஒரு 1 வீக் கழிச்சு அப்புறம் நம்ம மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் ரிசல்ட் கொடுத்துருவான், இந்த கேம்பெயின் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அவங்களே ஏபி டெஸ்ட் வச்சு ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இனிஷியலாக உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹையராக போகிறப்ப மைன்யூட்டாக நீங்கள் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு பார்க்குறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதனால் ஏபி டெஸ்ட்டும் ஒர்க் வேண்டியது. ஸோ இப்போ வில் கோ ஃபார் நெக்ஸ்ட். இப்போ வி ஆர் கோயிங் டு ஆட் செட். ஸோ ஆட் செட்டுக்கு அதே ஒரு நேம் நான் கொடுக்குறேன். இப்போ கன்வர்ஷன் லொக்கேஷன் லீட்ஸ் அப்படிங்கிறப்ப வில் கோ ஃபார் கன்வர்ஷன் லொக்கேஷன். வெப்சைட்டில் போய் கன்வர்ஷன் வேணுமா, ஜென்ரேட் லீட்ஸ் த்ரூ யர் வெப்சைட். அப்போ டெஸ்டினேஷன் வந்து வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சு அங்கே போயிட்டு அங்கேருந்து என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது. வெப்சைட் அண்ட் கால்ஸ், இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ், மெசஞ்சர், இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் கால்ஸ், இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆப்ஷன்ஸ் இருந்தது, இப்போ எல்லாம் டியூவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, காம்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் கோ ஃபார் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இங்கே நீங்கள் வந்தனையுமே உள்ளே வந்தனையுமே யுவர் ஆடியன்ஸ் செலெக்ஷன் இஸ் ஃபேர்லி ப்ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக், ஃபேர்லி ப்ராட் அப்படின்னு. ஸோ ஆடியன்ஸ் செக்ஷன் எப்போவுமே க்ரீனில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கம்மியான ஆடியன்ஸ்க்கு போய் காமிக்கிறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மோர் எனர்ஜி. அப்போ என்னென்னா உங்கள் காஸ்ட் எல்லாமே நீங்கள் அதிகமாகும். ஆடியன்ஸ் சைஸ் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்கோ உங்களோட காஸ்ட் வந்து பொதுவாக குறையும். ஸோ எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மினிமம் 2 lakhs ஆர் 3 lakhs ஆடியன்ஸ் வந்து இருக்கும். 20 lakhs போனால் ரொம்ப நல்லா இருக்கும், அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் மினிமம் வந்து ஒரு 3 lakhs to 5 lakhs, அதாவது அட்லீஸ்ட் ஒர்ஸ்ட் கேஸ் வந்து 2 lakhs குறைய இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஃபில்டர் பண்ணி போகிறீங்கன்னா குறையும். அப்படி குறைஞ்சாலும் 2 lakhs கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு காஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாகிடும், லீட்ஸும் குறையும் உங்களுக்கு. அதனால் க்ரீன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நிறைய காமிக்குது, ஏன்னா நம்ம இன்னும் ஃபில்டர் பண்ணல. ஸோ அதனால் கோடிக்கணக்கில் காமிக்குது. இப்போ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜ் செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்வேஸ் டு ரன் ஆட் ஃபேஸ்புக் பேஜ் இஸ் அ மஸ்ட். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மூலமாக தான் அந்த ஆடை காமிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு பேஜ் வந்து அவசியம். ஸோ அது இல்லாமல் நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதனால தான் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் போய் நம்ம ரன் பண்ண மாட்டோம், ஒரு பிஸ்னஸ் பேஜில் இருந்து ஆட் போகும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த பேஜ்லேருந்து போகுது அப்படின்னா. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் ஸ்பான்சர்ட்னு வரும் ஆட் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. இப்போ இதில் வந்து போனீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்கு, இல்லை உங்களுக்கு அந்த கம்பெனியோட நேமோட காமிக்கிறது ஸ்பான்சர். இப்போ ப்ரீமியம் பிளாட்ஸ் அட் கோயம்புத்தூர் அப்படின்னா இதுதான் அந்த ஃபேஸ்புக் பேஜ். ஸோ அந்த பேஜில் இருந்து உங்களுக்கு ஆடு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க என்ன போட்டிருக்காங்க, ஒரு கண்டென்ட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, கெட் ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி ஒரு 4 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காமனாக அஃபிஷியலுக்காக யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஜங்க்ஸ் எல்லாம் இருக்கும். எவ்ரி ஒரு 4 இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆட் வரும். ஸோ இவங்களும் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, லேர்ன் மோர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லேர்ன் மோர்னா ஒரு வேற ஒரு லேண்டிங் பேஜ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் ஃபேஸ்புக் பேஜ் இல்லை அப்படின்னா ஆன் த ஃப்ளைல கிரியேட் பண்ணலாம், புது பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். இருக்குது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபேஸ்புக் பேஜை அட்டன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா யூ ஹேவ் டு அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம இந்த பேஜுக்கு நிறைய அக்செப்ட் பண்ணிட்டோம், அதனால் வேண்டியது. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் கோல் அப்படின்னா மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ், மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ். ஸோ ஃபேஸ்புக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய லீட் எடுத்து தரணுமா, இல்லை உங்களுக்கு அந்த ஜாயின் ஆகிற மாதிரி கன்வெர்ட் ஆகிற மாதிரி லீட்ஸ் எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் அவன் 2 விதமான அல்காரிதமில் அவன் ஒர்க் பண்ணுவான். காஸ்ட் வில் டிஃப்ரெண்ட். அஃப்கோர்ஸ் நீங்கள் கன்வர்ஷன் லீட்ஸுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு லீட் எடுத்து கொடுங்க, கன்வர்ஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் மேக்ஸிமம். நிறைய ஏஜென்சிஸ் வந்து இதை தான் சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க வந்து கணக்கு வந்து லீட்ஸ் அதிகமாக எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணுவாங்க. மோஸ்ட் லைக்லி டு கன்வெர்ட் ஆஃப்டர் ஷேரிங் தர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளும் இதை எடுத்துக்குவோம், ஏன்னா நம்மளுக்கு சேல்ஸ் டீம் இருக்கிறனால அவங்க பேசி எடுத்துக்குவாங்க. காஸ்ட் பர் ரிசல்ட் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. Don't set a cost per result goal if you want Meta to focus on spending your entire budget for the most results. நீங்கள் காஸ்ட் பர் ரிசல்ட் கோல் வந்து இப்போ 50 ரூபா இல்லை 100 ரூபா அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆக்ஷன் முறையில் தான் நடந்துட்டு இருக்கு, கிளிக்ஸ் ஆகட்டும் இல்லை இதாக இருக்கட்டும். அப்போ அந்த டைமில் நம்ம ஆட் வந்து யாரும் காமிக்காமே விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு காஸ்ட் பர் ரிசல்ட்டுக்கு வந்து 110 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நீங்கள் 100 ரூபாய்க்குள்ள செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ 100 ரூபாய்க்குள்ள வருதோ அப்போ மட்டும்தான் நம்ம ஆட் வந்து ஃபங்க்ஷன் ஆகி இதாகிட்டு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஒரு லீடுக்குங்கிறது தெரியாது. ஸோ பெட்டர் எதுவும் கொடுக்காதீங்க. நீங்கள் ஒரு 1 month ஆடெல்லாம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா யூ வில் கம் டு நோ, ஓகே இவ்வளோ காஸ்ட் ஆகுது, அப்போ இந்த காஸ்ட்டுக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
டைனமிக் கிரியேட்டிவ் இது ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. வில் ஆட்டோமேட்டிக் கிரியேட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் யுவர் மீடியா அண்ட் டெக்ஸ்ட் தட் யுவர் ஆடியன்ஸ் இஸ் லைக்லி டு ரெஸ்பெக்ட். ஸோ இவங்களே அதை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேண்டாம், நம்ம கண்ட்ரோலில் வேணும் அப்படிங்கிறது தான். இப்போ டெய்லி பட்ஜெட் அப்புறம் லைஃப் டைம் பட்ஜெட் ரெண்டு வச்சுருக்காங்க. ஸோ டெய்லி பட்ஜெட் அப்படின்னா பெர் டே வந்து இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு மெட்டாக்கு நம்ம இன்னும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆடியன்ஸை கொண்டு போய் காமிக்கிறது எல்லாமே இருக்கும். லைஃப் டைம் பட்ஜெட் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த டேட் அந்த இதுக்குள்ளே வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து தே வில் ஷோ மோர் நம்பர் ஆஃப் ஆட்ஸ் அண்ட் தே வில் கெட் மோர் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஸோ டெய்லி பட்ஜெட்டில் வந்து நீங்கள் 3 லீடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். இதே லைஃப் டைம் பட்ஜெட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா 30 லீடு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நாள் ஆகும். இதே லைஃப் டைம் பட்ஜெட்னு போட்டு 5 நாள்லேயே வந்து அந்த லீடு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரொவைடர் உங்களுக்கு அந்த டீம் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோ ஃபார் லைஃப் டைம் பட்ஜெட். இல்லை நீங்கள் ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறீங்க, அந்த ஈவெண்ட் வந்து டேட் தாண்டி போச்சுன்னா யூஸ்லெஸ். அது அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே அந்த டேட்டுக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னா லைஃப் டைம் பட்ஜெட் போயிடும். சீக்கிரம் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். டெய்லி பட்ஜெட் வந்து ஒரு டெய்லி கப்பல் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும். அது உங்கள் டீம்கிட்ட கொடுத்து அப்போ தான் அவங்கள்ட்ட பேசி ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எங்களுக்கு நம்ம அமௌண்ட் எவ்வளோ வைக்கிறோமோ அப்படிங்கிறது தான். அந்த டே வரைக்கும் அது வந்து என்னன்னா பெர் டே எடுத்துக்காது. நீங்கள் ஒரு 5000 ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2000 போகும், ஒரு நாளைக்கு 1000 போகும், எப்படி வேணாலும் அவங்களே வந்து ஏன்னா ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒரு சில நாள் நல்லா இருக்காங்க அப்படின்னா நிறையா காமிப்பாங்க. சில நாளில் வந்து ஆடியன்ஸ் சண்டே ஆடியன்ஸ் யாரும் ஃபேஸ்புக் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் அவன் டிசைட் பண்ணிட்டு எந்த டேயில் அதிகமாக காமிக்கணும். பட் டெய்லி பட்ஜெட் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா you will spend an average of let's say 800 per day. Your maximum daily spend is 1400 and your maximum weekly spend is 5600. நீங்கள் எந்த ஒரு ஆட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் எக்ஸாக்டாக 800க்குள்ளே முடிக்க மாட்டாங்க. ஸோ 800 ப்ளஸ் இப்போ கூகுளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து டபுள் ஆகும், மேக்ஸிமம் வந்து டபுள் ஆகும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1400 வரைக்கும் கொடுக்குறாங்க. இவங்க 75% பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 into 0.75 600 rupees. ஸோ அந்த 800 டெய்லி பட்ஜெட் ப்ளஸ் ஒரு 75% ஆஃப் அமௌண்ட் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ மேக்ஸிமம் 1400 rupees வரைக்கும் பெர் டே போகலாம். நீங்கள் ரொம்ப கேல்குலேஷன் நீங்கள் பார்க்கணுன்னா 100 நான் வைக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 100 வச்சிங்கன்னா 175 rupees போகும் மேக்ஸிமம். ஆனால் என்னென்னா இப்போ அதிகமாக போகுதில்ல 175. அப்போ 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 into 175 அப்படி ஆயிருமே நீங்கள் நினைக்கிறாங்க. ஒரு நாள் 175 போச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு இன்னொரு நாள் குறைச்சிருவாங்க. ஆனால் அந்த 1 வீக்குக்கு வந்து 700 தாண்டி போகாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு கேல்குலேஷன்? நான் வந்து ஒரு நாள் அதிகமாக எடுப்போம். அப்போ அதிகமாக எடுத்தால் நம்ம என்னடா இப்படி கேல்குலேட் பண்ணோம், ஒரு பட்ஜெட் இப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ 1000 rupees வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 30 daysக்கு 30,000 ஆகும். இவன் எடுத்தோன்னுமே 1700 எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம 40,000 50,000 ஆகுமேன்னு யோசிக்க வேண்டாம். ஒரு சில நாள் அதை குறைச்சிருவாங்க. அது அந்த 7 நாள் கணக்கு வச்சு அவன் பண்ணுவான். 6வது நாள் கூட 0 பண்ணி விட்டுருவோம். ஸோ அதனால் நம்ம ஒரே பண்ண வேண்டாம், 700 தாண்டி போகுது. ஸோ இப்போ டெய்லி பட்ஜெட் அப்படின்னா எவ்வளோ வைக்கலாம், இது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி, டிபெண்ட்ஸ் ஆன் த லீட் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது. பட் ஃபேராக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு 120 rupeesலேருந்து 800 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கம்மியாக ஆரம்பித்து அப்படியே நீங்கள் போங்க, அப்புறம் நீங்கள் அதிகம் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ஒரு ரஃபாக நம்ம சொன்னோம் ஒரு 200 rupees அப்படிங்கிறத நம்பிக்கிறோம் பர் டே பட்ஜெட்டுக்கு. ஸோ இந்த ஸ்கெடியூல் ஆப்ஷன், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது செட் பண்ணிங்கன்னா அந்த டேட்குள்ளே அது எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணமோ அதை பண்ணி காமிப்பாங்க. பட்ஜெட் பட்ஜெட் ஸ்கெடியூலிங், ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸில் நீங்கள் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டேல வந்து ப்ளஸ் 25%, 50%, வாட் எவர் அப்படிங்கிறத நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஸ்கெடியூல், ஆட் ஸ்கெடியூல், பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதை இது பண்ணுறது. ஆட் ஸ்கெடியூல் உங்களுக்கு எப்போ வரும்னா ஒன்லி லைஃப் டைம் பட்ஜெட்டில் மட்டும்தான் அந்த ஆட் ஸ்கெடியூல் ஆப்ஷன் வரும். லைஃப் டைம் பட்ஜெட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா
இங்கே மட்டும்தான் ஆட் ஸ்கெடியூலிங் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அதாவது ஆட் ஸ்கெடியூல்னா பர்டிகுலர் டேல பர்டிகுலர் டைமில் மட்டும் ரன் பண்ணுங்க இல்லை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு. டெய்லி பட்ஜெட்டில் வந்து ஆட் ஸ்கெடியூலிங் ஆப்ஷன் வராது உங்களுக்கு. பார்த்தீங்களா ஹைலைட் ஆகுது. ஸோ பட்ஜெட் ஸ்கெடியூலிங் வந்து இன்க்ரீஸ் பை இந்த பர்டிகுலர் டேல இன்க்ரீஸ் பை ஃப்ளாட் 200 rupees இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை பை பர்சன்டேஜ் 10% 20% இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதிலே எடுத்துக்கோம். இப்போ இன்டர்ன்ஷிப்னு கொடுக்குறோன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டே டைமில் காலேஜில் இருப்பாங்க இருக்காங்க. ஸோ ஈவினிங் வரது அப்போ காலையிலேருந்தே சம் அமௌண்ட் வந்து அவன் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு காமிக்கிறதுக்காக போயிட்டுருக்கும். ஈவினிங் அமௌண்ட் பத்தலை அப்படின்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் ரன் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இனிஷியலாக வேண்டியது. ஸோ என் டேட் எதுவும் கிடையாது, நம்ம ஸ்டார்ட் டேட் மட்டும் தான் நம்ம போட்டுருக்கோம். ஸோ இன்னும் வந்து அந்த இதில் தான் இருக்குது. இப்போ ஆடியன்ஸ் கண்ட்ரோல் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் மூலமாக கலெக்ட் பண்ண போகிறோம். ஃபேஸ்புக் பேஜ் எடுத்திருக்கோம், நம்பர் ஆஃப் இது எடுத்திருக்கோம், லீட்ஸ் அதிகமாக வேணும்ன்ட்டு. டெய்லி பட்ஜெட் 200 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பட்ஜெட்டில் கொண்டு யாருக்கு கொண்டு போய் காமிக்க போகிறோம், எந்த ஆடியன்ஸ் நம்ம காமிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஆடியன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா எனக்கு இந்தியா ஃபுல்லாக காமிக்க வேண்டாம், தமிழ்நாடு ஃபுல்லாக காமிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே ஆடியன்ஸோட நம்பர் வந்து உங்களுக்கு மாறும். எனக்கு என்னென்னா எக்ஸ்க்ளூட் சென்னை, எனக்கு சென்னை வேண்டாம் அப்படின்னா எக்ஸ்க்ளூட் சென்னை அப்படின்னு நீங்கள் போடணும். ஸோ எவ்வளோ ரேடியஸில் 80 kilometers ரேடியஸில் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆட் ஆக போகாது. ஸோ மீதி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு காமிக்கும். இப்போ உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் எவ்வளோ 99 lakhs ஆயிடுச்சு. நான் சொன்னால் ஒரு 2 lakhs மினிமம் இருக்கும், 20 lakhs இருந்தாலே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ இதை விட்டுட்டு இதோட நீங்கள் ரன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஆட் அப்படியே. ஏன்னா இது இப்போ ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லொக்கேஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும், லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். கீழே வந்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா அவங்களே வந்து இந்த லொக்கேஷனில் நம்ம ஆடுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க போகிற ஆடுக்கு தகுந்த மாதிரி அவங்களே வந்து ஆடியன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்குவாங்க. பட் இது எல்லாமே கண்ட்ரோல் மறுபடியும் மெட்டாட்டு விடுற மாதிரி இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆடுக்கு அந்த கண்டென்ட் அதெல்லாம் பேஸ் பண்ணி செலக்ட். நம்மளுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிஷியலாக இதை தான் போகணும். ஓகே, ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது யூஸ் பண்ணினா அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணினா 30% உங்களுக்கு காஸ்ட் குறையும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் மறந்துடுங்க, யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ தான் அதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன், ஆடியன்ஸ் வர்ற. இப்போ டெய்லி பட்ஜெட் 200, பட்ஜெட் ஸ்கெடியூலிங் எதுவும் பண்ணல. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது. ஸோ இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு இதில் தனியாக சொல்கிறேன், ஏதாவது ஆடியன்ஸ் ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும், அந்த ஆடியன்ஸ் எடுத்து நம்ம பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி அந்த லொக்கேஷன் மறுபடியும் கொடுக்குறனால கொடுத்துக்கலாம். கீழே அப்படியே வாங்க, இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணணும். இப்போ ஏஜ், ஜெண்டர், டீட்டெயில் டார்கெட்டிங் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த டீட்டெயில் டார்கெட்டிங் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்டோட இது குறையும். இப்போ பாருங்கள், ஒரு எஸ்டிமேட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு 5 to 16 லீட் வருதுன்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் நீங்கள் போனீங்கன்னா டெமோகிராஃபிக்ஸ் வைஸ், அதாவது எஜுகேஷன் வைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். மெட்டாட்ட எந்த அளவுக்கு டேட்டா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க மட்டும் ஆடு காமிங்க, எம்பிஏ முடிச்சவங்க மட்டும் காமிங்க அப்படின்ட்டு, முடிச்சவங்கள படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் காமிங்க அப்படின்ட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ மெயின் அட்வான்டேஜ் நம்ம சொல்ல பார்த்தீங்களா, நார்மல் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த தான் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இந்த இயர் பாஸ் அவுட் ஆகிறவங்களுக்கு நீங்கள் ஆடு காமிங்க அப்படின்ட்டு பண்ணலாம். ஸோ அது பண்ண என்னன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆக இந்த ஆடியன்ஸ் சைஸ்லாம் குறையும். அப்போ காஸ்ட் வந்து நார்மலாக அதிகம், ஆனால் குவாலிட்டி ஆஃப் லீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் யாருக்கோ போய் என்னமோ காமிக்கிறத விட இந்த இதை படிச்சுட்டு இருக்கவங்க இவங்களுக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் ஏரோநாட்டிக்கல் போகும், நம்ம நார்மலாக விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏரோநாட்டிக்கல் படிக்கும், நம்ம ஏரோநாட்டிக்கல் சம்மந்தமாக இன்டர்ன்ஷிப் கொடுக்குறது, பட் அவங்களும் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு அப்ளை பண்ணுவாங்க.
அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் லீடு இதெல்லாம் வராது. அப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி போகிறப்ப உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். பட் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அது நீங்கள் அதை இது பண்ணி. ஸோ அதனால் இதுதான் டெமோகிராஃபிக்ஸ். இதை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, வில் யூஸ் சாட் ஜிபிடி. நான் ஏன்னா அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கணும், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ இதில் கொடுக்குற ப்ராம்ப்ட் நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்குறோமோ ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் ஜென்ரலாக அடிக்கிறேன். ப்ளீஸ் assist me with identifying the audience for internship for current college students. Internship worth of range from ₹1,500 to ₹3,000 for current college students in Tamil Nadu, excluding Chennai. சென்னை அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, இதை மட்டும் போட்டோம்னாலே இதிலிருந்தே எனக்கு சஜஸ்ட் வரும். ஆர் ஐடி இன்டர்ன்ஷிப் நான் போட்டுக்குவேன். ஏன்னா we are giving ஐடி இன்டர்ன்ஷிப். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக போட்டோம் அப்படின்னா யூ கெட் த ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு இது கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு பேஸ்ட் ஆன் மை ப்ரீவியஸ் ப்ராப்ளம் meta ads for instant lead generation. ஸோ நான் என்ன சொல்லலாம், மெட்டா ஆட்ஸ் எந்த ஆட்ஸ்க்கு நீங்கள் ஜென்ரலாக கேட்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே அடுத்தடுத்ததுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த இடத்துல டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 18 to 24 இயர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் Tier 2 and Tier 3 சிட்டிஸ் சச்சஸ் கோயம்புத்தூர், மதுரை இது சொல்கிறாங்க. நம்ம அதனால் ஜென்ரலாக சென்னை தவிர்த்து எல்லாமே கொடுத்துட்டோம். ஆல் ஜெண்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இன் அண்டர் கிராஜுவேட் ஃபார் பர்சிங் திஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம இதில் உள்ளே வரோன்னா திருப்பி இப்போ டெமோகிராஃபிக்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ், டெமோகிராஃபிக்ஸ் ஏஜ் வந்து 18 to 24. ஸோ 18 கீழே வந்து வராது. நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணனா 13 இயர்ஸ் 14 இயர்ஸில் எனக்கு பண்ண முடியும். ஆனால் இது வந்து 18 இயர்ஸ் தான் மினிமம். ஏன்னா லீடு கலெக்ட் பண்ணுறது எல்லாமே ஆஸ் பர் அந்த டேட்டா பாலிசி படி தான் ஒர்க் ஆகும். பிராண்ட் அவேர்னஸ்க்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ 18 to 24 ஆல் ஜெண்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். திருப்பி என்ன சொல்கிறாங்க, அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் லெவல் யூஜி ஆர் பர்சிங். நம்ம வந்து யூஜின்னு எடுத்துக்குவோம். ப்ரௌஸ் டெமோகிராஃபிக்ஸ் எஜுகேஷன். நம்ம இது வேண்டாம், ஏன்னா அண்டர் கிராஜுவேட்னு போடுறப்ப அது கரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, முடிச்சவங்களையும் காமிக்கும் அப்படிங்கிறத நம்ம விட்டுறோம். எஜுகேஷன், ஐடி எஜுகேஷன் அண்ட் கெரியர் வந்து டெக்னாலஜி கோர்ஸஸ், ஸ்கில்ஸ், கோடிங், வெப் டெவலப்மெண்ட் இது. ஸோ இதை விட இப்போ என்னென்னா பெஸ்ட்டு நம்மளே வந்து கொஞ்சம் டீட்டெயில் டார்கெட் நான் பண்ணுறேன். ஏன்னா ப்ராம்ப்ட் கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ வி கோ ஃபார் ப்ரௌஸ்.
இப்போ நான் வந்து என்னென்னா இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே பிஇக்கு வந்து கொஞ்சம் மேண்டேட்ரி ஏஐசிடி படி மேண்டேட்ரி. ஸோ எஜுகேஷன் லெவல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு போடுறேன், இல்லை ஃபுல்லாக டைப் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஇன்னு போடணும். அது கொஞ்சம் இல்லை வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினைப்போம், அங்கேருந்து பிஇ பிஎஸ்சி அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஜென்ரலாக அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம பிஇ அதெல்லாம் வரும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ப்ரௌஸ் போயிட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே என்ன ஒரு டெமோகிராஃபிக்ஸ் எஜுகேஷன் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. இப்போ சஜஷன்ஸ் நிறையா உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்க, இந்த சஜஷன் போனீங்கன்னா பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். பட் என்னென்னா நம்பர்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் இன் ஐடி, இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறத எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் சயின்ஸ் வந்து அதிகமாக வரும். இப்போ நம்ம அடுத்த ஃபில்டர் தான் பண்ணோம்னா குறைஞ்சி போயிடும். இப்போ அதிகமாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ மேட்ச் அப்படின்னு ஏதாவது கொடுத்தோம்னா உங்களுக்கு இதாகிடும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அதான் பிசிஏ எடுத்தாச்சு. சம் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, ஐடிக்காக வருவாங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், இது வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் போனீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வேண்டாம். வால்யூம் உங்களுக்கு இங்கே ஆடியன்ஸ் குறைஞ்சாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அந்த மெயின் டெமோகிராஃபிக்ஸ்லேயே பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? அவன் கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு நம்பர் அதிகமாக பண்ணி கொடுக்கும். பட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியிலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து இன்ட்ரெஸ்ட். டெமோகிராஃபிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் வரலாம். ப்ரோக்ராமர் ஆயிருப்பாங்க, அதனால அது வேண்டியதில்லை. ஆடியன்ஸ் சைஸ் பார்ப்போம். 20 lakhs இருக்கு. ஸோ நான் 20 lakhs எப்பவுமே நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா ரீச் லீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெட்டா ஆர் ஆட்ஸை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் ரீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா எத்தனை டைம் வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் அந்த மெட்டா அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆடை கொண்டே காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இம்ப்ரெஷன்ஸ். இப்போ ராஜான்னு ஒருத்தர் இருக்காருன்னா ராஜா கிட்ட இன்னைக்கு காலையில் ஒரு தடவை அந்த ஆடு போய் காமிப்பாங்க, ராஜா கிட்ட இன்னைக்கு ஈவினிங் ஒரு தடவை போய் காமிப்பாங்க, ராஜா கிட்ட அடுத்த நாள் ஒரு தடவை போய் காமிக்கிறாங்க. அப்போ இதை பொறுத்தளவுக்கு இம்ப்ரெஷன்ஸ் வந்து மூணு தடவை ராஜாட்ட காமிச்சிட்டாங்க. ரீச் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவை எந்த அக்கௌண்ட்டுக்கு போய் ரீச் ஆயிருக்கோ அது வந்து ரீச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ராஜாவை பொறுத்தளவுக்கு இம்ப்ரெஷன்ஸ் 3, ரீச் 1. ஓகேங்களா? ஒரு யூனிக் அட்லீஸ்ட் ஒரு தடவை போகிறது தான் ரீச், மோர் தென் 1 போகிறது இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு இம்ப்ரெஷன்ஸ். ஒரு தான். ஆனால் இம்ப்ரெஷன்ஸ் வந்து 6 ரீச் 1.
எத்தனை நாள் கழிச்சு காமிச்சாலும் ரீச். ஸோ 7,000 ஆர் 8,000 டு இது கொடுத்துருக்காங்க எஸ்டிமேட்டட் லீட்ஸ். ஸோ இது எல்லா டைமும் இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நாட் ஆல்வேஸ். ஒரு எஸ்டிமேஷன் தான் கொடுக்குறாங்க. எப்போவுமே ஓகே சொன்னதெல்லாம் வந்துடும்னா அப்படியும் கிடையாது. ஸோ இப்போ என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா டீட்டெயில் டார்கெட்டிங் இது போட்டோம். இப்போ நேரோ ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஷுட் மேட்ச் வித் சம்திங் எல்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் இருந்ததுனா மட்டும் அப்படின்னா நேரோ ஆடியன்ஸ் போகலாம். இப்போ நேரோ ஆடியன்ஸ் போனீங்கன்னா அதே தான் இருக்கும். திருப்பி ஏதாவது பிஹேவியர், ஏதாவது நீங்கள் டெமோகிராஃபிக்ஸ் ஏதாவது நீங்கள் மேட்ச் பண்ணணும்னு பண்ணலாம். ஸோ இது போனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஃபில்ட்ரு குறைஞ்சி போயிடும், குறைஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு கண்டிஷன் எய்தர் ஆஃப் திஸ். அதுதான் இப்போ எப்படி போய் காமிக்கணும்னா இது எல்லாமே இருக்கவங்க தான் போய் காமிக்காங்க. எல்லாரும் ஒரு டிகிரி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் எய்தர் ஆஃப் திஸ் காமி. இப்போ நேரோ ஆடியன்ஸ் போயிருந்தோம்னா எய்தர் ஆஃப் திஸ், அப்புறம் இதில் எய்தர் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் வேண்டாம், நம்ம எடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ ஆடியன்ஸை நம்ம இது பண்ணிட்டோம், பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து இன்னொன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். கஸ்டம் ஆடியன்ஸ், லுக் லைக் ஆடியன்ஸ் இருக்குது. தட் வில் டேக் இட் செப்பரேட்லி. இந்த ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காட்டுவோம். இப்போ பிளேஸ்மெண்ட்ஸில் போனீங்கன்னா பை டிஃபால்ட் அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. என்ன ஆகுனா மெட்டாவை கொண்டு போய் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ஆடியன்ஸ் நெட்ஒர்க், மெசஞ்சர் இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 4லேயும் கொண்டு போய் காமிப்பாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், இந்த இடத்துல தான் யூ கேன் கிளியர்லி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. இப்போ மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட்டில் போய் எல்லா டிவைசஸ்மா இல்லை மொபைல் ஆர் டெஸ்க்டாப் எதுக்கு மட்டும் அப்படின்ட்டு. பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்ஒர்க். லீட்ஸ்னு காட்டி மெசஞ்சர் ஆப்ஷன் வரல. வேறு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அப்போ எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வரீங்க, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா யூ கேன் ரிமூவ் ஃபேஸ்புக். ஆனால் நீங்கள் அங்கேருந்து டைரெக்டாக ரன் பண்ண முடியாது. திருப்பி இந்த ஆட் டேஷ்போர்டுக்கு தான் வரும். அங்கே வந்து நீங்கள் ஒரு பூஸ்ட் போஸ்ட்டோ இப்போ தான் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து தான் நீங்கள் ஃபேஸ்புக் மட்டும் வேணும் அப்படின்னா யூ கேன் அன்செலக்ட் திஸ் இன்ஸ்டாகிராம். ஆடியன்ஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மெட்டா கம்பெனி, ஃபேஸ்புக் கம்பெனி வந்து நிறையா ஆப்ஸோ இல்லை சில வெப்சைட்ஸோடு கொஞ்சம் டைஅப்லாம் இருக்கும். ஸோ இவங்களோட ஆடை கொண்டு அங்கே காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைஅப் இருக்கும். ஸோ அங்கேயெல்லாம் கொண்டு போய் காமிக்கிறது அப்படின்னா ஆடியன்ஸ் நெட்ஒர்க் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு பொருளை அவேர்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இதை சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் நெட்ஒர்க். பட் லீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நெட்ஒர்க் பெருசாக வேண்டியது இருக்காது. பர்சனல் இதை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வரவங்க, இன்ஸ்டாகிராம் வரவங்க தான் டார்கெட் பண்ணுறோம். அவன் வேற ஒரு எக்ஸ் சைட்டில் இருந்தாங்க அப்படின்னா, ஐ மீன் எக்ஸ்ஒய் சைட்டில் இருந்தாங்கன்னா நம்ம பண்ண வேண்டாம். ஆனால் எக்ஸ்ஒய் சைட்டில் இருக்கும் தெரியட்டும் கம்பெனி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவேர்னஸில் போயிடலாம். ஸோ அதனால் ஆடியன்ஸ் நெட்ஒர்க் தேவையில்லை. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போகணுன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் போய்க்கலாம். இப்போ பாருங்கள் 5 to 15 லீட்ஸ் எஸ்டிமேட்டட் காமிக்கிறாங்க. இப்போ வந்து 5 to 15. இப்போ அப்படியே வந்து 7,000 சம்திங் இருந்து இப்போ 8,000 சம்திங் அவங்க காமிக்கிறாங்க. ரெண்டையும் காமிக்கிறோம் கொஞ்சம் குறையுது. ஓகே 8.3 to 224 வச்சுருக்காங்க ஆடியன்ஸ் நெட்ஒர்க். ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே கொடுங்க அப்படின்ட்டு தான். பட் நம்ம வந்து வேண்டாட்டி நம்ம விட்டுறலாம். நம்ம எது செலக்ட் பண்ணோம்? ஆமாம் ஆமாம் அதிகமாக. ஸோ அவன் அல்காரிதமில் 3 காம்பினேஷன் இருந்தால் எத்தனை பேர் கொண்டு காமிக்கணும், எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் எல்லாம் போகும். இப்போ அதுக்கு கீழே இது பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஃபேஸ்புக் வேண்டாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே இன்ஸ்டாகிராம் தான் இருக்காங்க. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபேஸ்புக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது எங்கே பெர்ஃபார்ம் ஆகுதோ அங்கே தான் காமிப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெட்டர் சைக்கு வந்து ஃபேஸ்புக்கும் போடுறேன், கொஞ்சம் லீட் காஸ்ட்லாம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்ட்டு. அந்த இது எப்படின்னா நீங்கள் நல்லா ரன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓ இன்ஸ்டாகிராமில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் அன்செக் பண்ணிக்கலாம். இல்லை இப்போவே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கனாலும் யூ கேன் அன்செக். ஏன் தேவையில்லாம் ஃபேஸ்புக்கு போய் காமிச்சா காசு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் பிளேஸ்மெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் எங்கெங்கெல்லாம் பிளேஸ் பண்ணணும், ஃபீட்ஸ், ஸ்டோரிஸ்,
ஆம், இதெல்லாம் இல்லை. ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ் இதில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராம் வேணா இது இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலே நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அன்செக் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லேயும் வேணா நீங்கள் ரொம்ப அன்செக் பண்ண பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது குறைய ஆரம்பிச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் எடுத்துட்டோம்னாவே பாருங்கள், ஏன்னா இன்ஸ்டாகிராம்னாவே ரீல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சரி, ரீல்ஸ் எடுத்துறேன். எஸ்டிமேட் அதான் காமிக்குது. பட் ஆனால் இது கண்டிப்பாக ஸ்டோரிஸும் ரீல்ஸும் வச்சுக்கோங்க. அது நம்ம பெர்ஃபார்ம் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிளேஸ்மெண்ட். நான் கோயிங் ஃபார் நெக்ஸ்ட். இப்போ ஆட் லாஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆட் சேம் நேம் அப்படியே நான் கிரியேட் பண்ணுறேன். பார்ட்னர்ஷிப் ஆட்னு ஒன்று சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் ஆடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கொலாபரேஷன் மாதிரி தான். வேற ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட நம்ம ஒரு இன்வைட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் நம்மளும் சேர்ந்து ஆட் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். லெட்ஸ் சே ஈத்தர் இன்ஃபோடெக் அண்ட் ஒரு வேற ஒரு ஏஜென்சி ரெண்டும் சேர்ந்து. அப்போ என்னன்னா அவங்களோட ஆடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அல்கதமாக, அவங்கள வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாங்க அப்படின்னா அது மூலமாக நம்மளுக்கு ஒரு க்ரோத் இருக்கும், லீட்ஸ் அதிகமாக இருக்குங்களா. ஸோ அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் ஆட் அப்படிங்கிறது. இல்லை ஆடியன்ஸஸ் தான். நீங்கள் அந்த ஆடை பார்க்குறப்ப என்னன்னா ரீச் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஈத்தர் இன்ஃபோடெக் மட்டும் ஆட் ரன் பண்ணுறது வரும். ஈத்தர் இன்ஃபோடெக் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆடியன்ஸுங்களோட அவர் ரெண்டும் சேர்ந்து ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். அடுத்தது கிரியேட் ஆட் சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ கரோசல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து சிங்கிள் இமேஜ் நீங்கள் போய்க்கலாம், இல்லை 2-3 ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் இமேஜஸ் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இமேஜ் சைஸ் வந்து ரொம்ப மேட்டர். நீங்கள் இமேஜ் சைஸ் உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னாலும் ஃபேஸ்புக் ஆட் ஸ்பெக்ஸ் இமேஜ் சைஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்நெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே ஃபேஸ்புக்கோட டைரக்ட் இதிலேருந்து எடுத்துக்கோங்க. இவங்க கொடுக்குறது எடுக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் சைஸ் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. 1:1 ரேஷியோவில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ஒவ்வொரு இதுவும் மாற்றுவீங்கனாலும் ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ்க்கு என்ன சைஸு. ஸோ நம்ம நார்மலாக இதில் 3 சைஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ரீல்ஸ் ஆர் ஸ்டோரிஸ்க்கு ஒரு சைஸு, சர்ச் ரிசல்ட்ஸ்க்கு ஒரு சைஸு, நார்மல் ஃபீடுக்கு ஒரு சைஸ். அதாவது 1080x1080, அப்புறம் 1080x1920, அப்புறம் 1200x600. இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைனாலும் ஒரே ஒரு இமேஜ் வச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். பட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு லீடு காஸ்ட் எல்லாமே குறையணும்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்னால் ரீல்ஸே இருக்கும். இப்போ நம்மகிட்ட இல்லை அப்படின்னா ஒரு இமேஜ் வச்சோம்னா அதுவும் ரீல்ஸில் ப்ளே ஆகும், ஆனால் ஒரு இமேஜ் தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் காஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் ஆட் ரன் ஆகும், லீட்ஸும் வந்துட்டுருக்கும், வராமையெல்லாம் போகாது, வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இமேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஐம் டைரக்ட்லி கோயிங் ஃபார் க்ரியேட்டிவ் அப்படின்னு போகிறேன். இப்போ இருக்கிற டெலீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து போகணும் இமேஜ் ஆட். இப்போ ப்ரைமரி டெக்ஸ்ட்டெல்லாம் நான் எழுதணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் இமேஜை ஓகே ப்ரைமரி டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சேன். ஸோ ChatGPT is I please provide me primary text for meta ads for internship above audience. இந்த ப்ரைமரி டெக்ஸ்ட் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அப்ரோச் இருக்குது. ஜென்ரலாக வி ஆர் ப்ரொவைடிங் திஸ் அப்படின்னு ஒன்று எழுதலாம். இன்னொன்று வந்து அவங்க பெயின் ப்ராப்ளம் என்னவோ அதை அட்ரஸ் பண்ணி எழுதலாம். இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எழுதலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்மளாக தூண்டுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெயின் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அஜிடேட் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தினால அவங்க எப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன்.
அப்போ இந்த ஆட் காப்பி பார்க்குறப்ப அடே நம்மள மாதிரி அவன் இருக்கான், நம்ம ப்ராப்ளத்தை அவன் தான் ஃபேஸ் பண்ணுறான், அவன் நம்மளோட சொல்யூஷன் அவன் தான் கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு இது வரும். இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஏ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவோம். இது என்னன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி டிசையர் அந்த இது வரும். அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர் அண்ட் ஆக்ஷன். ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி அது மூலமாக இன்ட்ரெஸ்ட் தூண்டுதல் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ யூ கேன் கோ ஃபார் அந்த அடிட்டிவ் அந்த ப்ராப்ளம் அஜிடேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் கைட் மீ, ஹெல்ப் மீ வித் of 2 lines each with problem agitate solution framework. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் அஜிடேட் சொல்யூஷன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட் சாட்ஜிபிட்டியில் கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே 2 லைனில் கொடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ தான் 3 இதில் கொடுக்குது. ஸோ 5 ஆப்ஷன் கொடுக்குது. நான் ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னா பாருங்கள். கான்ட் அஃபோர்ட் காஸ்ட்லி இன்டர்ன்ஷிப், மிஸ்ஸிங் ப்ராக்டிகல் ஸ்கில்ஸ் ஹோல்டிங் பேக் யுவர் ஐடி கரியர், ஜாயின் நவ், லேக் ஆஃப் ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது வேண்டாம், ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் அன் இன்டர்ன்ஷிப் தட் ஒர்க்ஸ் ஃபார் யுவர் பட்ஜெட், high fees should not stop your IT career growth, start now at 1,500 with certification plus placement. நம்ம அமௌண்ட் போடாமல் எழுதணும். டயர்ட் ஆஃப் ஒன்லி தியரி பேஸ்ட் லேர்னிங், ப்ராப்ளம் இஸ் யுவர் ரெஸ்யூம் மிஸ்ஸிங். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரியல் இன்டர்ன்ஷிப்பில் இதில் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க காலேஜில் ஒரு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கரெக்டாக இருக்கும். இதில் அமௌண்ட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம். ஸோ இந்த எமோஜிஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு அதனால தான் எது ஒர்க் ஆகும் என்னன்னு தெரியாது, கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். ஸோ ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் an internship that works for your college internship. High fees should not stop your high internship fees, not cost your IT career growth. சொல்யூஷனுங்கிற வேர்டில் வேணும். ஸ்டார்ட் நவ் valuable certificate at a reasonable cost. இப்போ ஒரு ப்ரைவேட் டெக்ஸ்ட் மோர் தென் ஒன்று யூஸ் பண்ணலாம், 5 ப்ரைவேட் டெக்ஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது எது பெஸ்ட்டாக கொண்டு காமிக்கும். இவங்களே நிறையா சஜஷன்ஸ் எல்லாம் தர்றாங்க. ஸோ எடுத்தோன்னே நீ நேட்டிவ் போட வேண்டாம் அப்படின்னா இதை கொண்டு வந்து ரைட்டில் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா
ஸோ இப்போ பிரைமரி டெக்ஸ்ட் வந்து ஹேஷ்டேக் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் சோஷியல் மீடியாவில் வேணும். பட் ஆடை பொறுத்தளவுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா ஆடை நம்ம லொக்கேஷன் எல்லாம் சூஸ் பண்ணி இங்கே தான் கொண்டு போய் காமிக்கணும்னு இருக்கோம். அதனால ஹேஷ்டேக் வந்து வேண்டியதில்லை. இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி. லொக்கேஷன் ஆடியன்ஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிடுறோம். அதனால ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா ஹெட்லைன் கேட்குறாங்க. ஸோ இந்த ஹெட்லைன்கிறது ஆட்ல இமேஜஸ் கீழே வந்து ஒரு சிறுசாக வரும். ஸோ இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். If this field is not available, some of the selected ads, change your selection in the edit field. Link to description. அது வந்து இல்லைன்ட்டு ஸோ இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கால் டு ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சைன் அப் கொடுக்கலாமா, சப்ஸ்கிரைப் கொடுக்கலாமா, அப்ளை நவ் கொடுக்கலாமா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. எதர் அப்ளை நவ் ஆர் லேர்ன் மோர். ஸோ லேர்ன் மோருங்கிறது நார்மலாக ஒரு வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லீட் ஜென்ரேஷன் ஃபார்முக்கும் வந்து லேர்ன் மோர் நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ லேர்ன் மோர் அப்படிங்கிறத நம்ம வைக்கணும். எது இதுங்க அதான் மற்ற இல்லை இதெல்லாம் வந்து சஜஸ்டட். இது அவங்களோட ஏஐ, அதாவது மெட்டா ஏஐ வந்து சஜஸ்ட் பண்ணும். இதை ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுனா இதை பண்ணிக்கலாம். நம்ம மேலே டைப் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கும் ஏஐ. இப்போ இமேஜஸ் கேட்குது. அப்லோடு இமேஜஸ் போகிறேன். சிஸ்டம் எல்லாம் மாற்றிட்டு ஸோ இது ஒரு இமேஜை நம்ம செலக்ட் பண்ணுறோம். க்ராப் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் மேலே கீழே கேப் இருக்கு. ஸோ இது வந்து ரீப்ளேஸ். ஏன்னா இந்த ஸ்டோரேஜ் ரீல்ஸ் திருப்பி கோ டு அப்லோட். செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸுக்கு எல்லாம் நம்ம பண்ணுறப்ப உள்ள ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ ஈத்தர் ஃபோட்டோக்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஜென்ரேட்டிவ் அடிஷ்னல் இமேஜஸ் பேக்ரவுண்ட் இருக்கலாம் வந்து ஸ்கிப் அதெல்லாம் வேண்டாம். நம்ம ஆப்டிமைசேஷனாக மியூசிக் அதே ஆட் பண்ணிக்கிறதா, பிரைட்னஸ் காமிக்கிறதா அப்படின்லாம் இருக்குது. ஓகே, எல்லா ஆப்டிமைசேஷனும் பண்ணிக்கோ. டன். ஸோ இப்போ இமேஜஸ் பேஸ் பண்ணோம். சொல்வது வெரிஃபைக்கிங் ஒரு சேஞ்ச். படம் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இந்த விளம்பரத்தை காட்ட படம் தேவை. ஏதோ ஒரு இமேஜ் வந்து ஏதோ ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு இதாக மாட்டேங்குது.
எரர் போயிடுச்சு. ஃபைன். இப்போ வந்து அடுத்தது என்னங்கன்னா, இப்போ இமேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், பிரைமரி டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். இதில் ஒரு கால் டு ஆக்ஷன் நம்ம லேர்ன் மோருங்கிறத கொடுத்துட்டோம். கீழே வந்தோம்னா எந்த ஃபார்ம், இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம ஏதாவது ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபார்ம் இதை நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ நீட் டு கிரியேட் ஒரு ஃபார்ம். ஸோ வில் கிரியேட் அ நியூ ஃபார்ம். நம்ம இது காமிச்சிடறேன். ஸோ ஃபார்ம் நேம் வந்து அதே ஃபார்ம் நேம் நம்ம கொடுக்குறோம். என்னன்னா லீட்ஸ் அண்டர்ஸ்கோர் இன்டர்ன்ஷிப் அண்டர்ஸ்கோர் 21 நவம்பர் 2024. ஸோ நம்மளுக்கு அந்த ஃபார்ம் ஞாபகம் வந்துடும். இதெல்லாம் டிஃபால்ட் செலக்ஷன் வச்சுக்கோங்க. ஃபார்ம் டைப் வந்து மோர் வால்யூம், அந்த லீடை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. இன்ட்ரோடக்ஷன், பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நார்மலாக அதிலேருந்து வந்துடும். இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி அதை கொடுக்குறனால கொடுக்கலாம். நம்ம திருப்பி சூஸ் பண்ணுறதுனால இதுக்குன்னு ஒரு சின்ன சைஸ் கொஞ்சம் மாத்திரம்னா இமேஜ் நல்லாயிருக்கும். 1200x628 இருக்கு. அப்புறம் ஆட்ல இருக்கிறது அப்படியே வந்துடும். கிரீட்டிங். ஸோ கிரீட்டிங் என்னன்னா என்ன, இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த ஆடை கிளிக் பண்ணதுக்கப்புறம், அந்த இன்ஸ்டன்ட் ஃபார்மை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து வெல்கம் டு இன்டர்ன்ஷிப் லிஸ்ட். ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் வந்து யூனிக் பாயிண்ட்டை எழுதிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் டைமிங், அஃபோர்டபுள் காஸ்ட், வேல்யூபிள் சர்டிஃபிகேட்ஸ், லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்ஸ். அவங்க மெயினாக தேவைப்படுறது இந்த இதுதான். ஸோ டைமிங் வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்கணும், வேல்யூபிள் சர்டிஃபிகேட், லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட். இப்போ கொஷின்ஸ் ஏதாவது கேட்குறதா இருக்கும். இப்போ ஆமாம், அவங்ககிட்ட இருந்து கேட்டோம் அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியாக வரும். இப்போ இந்த மெசேஜ், இந்த ஃபார்மை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே எழுதணும். அதான் டிஸ்கிரிப்ஷனில் கேட்குறாங்க. we will use this, ஏன்னா யூசர்கிட்ட எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் இன்டர்ன்ஷிப் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இதுதான் அந்த ஃபார்ம் நம்ம வாங்குறது. இப்போ இதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபுல் நேம் கேட்டகரியில் போனீங்கன்னா அடுத்தது என்ன வேணும், ஃபோன் நம்பர் நம்மளுக்கு வேணும். அடுத்தது போனீங்கன்னா சிட்டி. ஸோ இது இமெயிலில் நீங்கள் வேணும் அப்படின்னா, நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி இமெயில் வந்து பெருசாக இருக்காது. ஓகேவா? பட் நம்ம இன்டர்ன்ஷிப் அப்படின்னு வாங்குறதுனால இதை வாங்கிக்கலாம்.
ஸோ கொஷின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா இங்கே கேட்கலாம். ஸோ ஷார்ட் ஆன்சர், யுவர் காலேஜ் நேம், காலேஜ் நேம். ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் நேம் நம்ம கேட்கணும். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி, இது வந்து ஷார்ட் ஆன்சர், இது அவங்களே ஃபில்டர் பண்ணுறது. அடுத்து ஆட் இன்னொரு ஷார்ட் ஆன்சர்ஸ், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு அட்டெண்ட். அடுத்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி 2 கொஸ்டின், டூ யூ நீட் ஹாஸ்டல் அசிஸ்டன்ஸ். மல்டிபிள் சாய்ஸ், ஹாஸ்டல் அசிஸ்டன்ஸ் நம்மளே சொல்லிக்கலாம், எஸ் நோ. ஸோ இது ஆர்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அந்த மல்டிபிள் சாய்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் மாதிரி ஆர்டர் அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்து என்ன, ப்ரைவசி பாலிசி. எப்படின்னா ஒரு லிங்க் நீங்கள் கொடுக்கணும். இந்த etherinfotech.com அந்த ஹோம் பேஜில் நீங்கள் கொடுத்துடலாம். லிங்க் டெஸ்ட் ப்ரைவசி பாலிசி கொடுக்கணும். லீட்ஸுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புறீங்களா, எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோ டு வெப்சைட், வியூ ஃபைல், கால் பிஸ்னஸ் அந்த மாதிரி. ஸோ வெப்சைட்டுக்கு நீங்கள் அனுப்புறதுனா நீங்கள் அனுப்பலாம், ஏன்னா லீடு வாங்கிடுறோம் அதுக்கப்புறம் அனுப்புகிறோம். இல்லை சேட் ஆன் வாட்ஸ்அப் அது மாதிரி ஏதாவது பண்ண முடியும், வெப்சைட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடலாம். இன்டர்ன்ஷிப் பேஜுக்கு இங்கே வியூ வெப்சைட், மெசஞ்சர் அதெல்லாம் வேணும். ஸோ இதுதான் இந்த 4-6 ஃபார்ம் ஆயிடுச்சு, 4லேருந்து இப்போ 6 ஆயிடுச்சு. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி என்னன்னா, ஃபஸ்ட்டு வெல்கம் டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அட் etherinfotech, ஃப்ளெக்சிபிள் டைமிங், அஃபோர்டபுள் காஸ்ட், இதெல்லாம் நம்ம போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ நீட் ஹாஸ்டல் அசிஸ்டன்ஸ், எஸ் நோ அப்படிங்கிறது வரும். அப்புறம் அடுத்த பேஜ் நெக்ஸ்ட் அனுப்புனாங்கன்னா காலேஜ் நேம் நம்ம கேட்குறோம், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு அட்டெண்ட் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்புறம் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் ஃபில்டர் ஆகணும், கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ப்ரைவசி பாலிசி, குவாலிட்டியான லீட்ஸாக இருக்குது. ஏன்னா சில பேர் யாரும் கேள்வி, நீங்கள் லீட் நிறைய காமிக்கணும்னா இதெல்லாம் போடாதீங்க. லீடு குறைஞ்சாலும் குவாலிட்டியாக வரணும்னா இதை போடும். இதையும் மீறி ஃபில் பண்ணால் அப்போ அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை எடிட் பண்ண முடியாது, ஒன்லி டூப்ளிகேட் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும், ஒரு 5 minutes. ஸோ அதனால் இப்போ க்ரியேட் ஃபார்ம்னா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து ஃபார்ம் போடணும். ஸோ ஃபார்ம் வந்து இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ட்ராக்கிங் நம்ம ஏதாவது வெப்சைட் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பிக்சல் இதை பற்றி. வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணுறது தான் அந்த பிக்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வெப்சைட்டுக்கு நம்ம எதுவும் அனுப்பலை, ஏன்னா இங்கேயே அப்படியே ஃபேஸ்புக்குள்ளேயே அது இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயே நம்ம லீடாக வாங்கிடுறோம். அது இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ ஃபைனல் ஆப்ஷன் வந்து பப்ளிஷ். நீங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுனா ஒரு தடவை நான் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல ஒரு எரர் காமிக்கிது பார்க்கலாம். கேம்பெயின் நேம், ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லை, ஆக்ஷன் டைப் லீட்ஸ், அட்வான்டேஜ் இது ஆட் பண்ணல, ஏபி டெஸ்டிங் எதை ஆட் பண்ணல. அடுத்து லீட்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து ஆட் செட்டில் வர்றோம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம், etherinfotech, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ், காஸ்ட் பர் இது கொடுக்கல, டெய்லி பட்ஜெட் 200, ஆட் ஸ்கெடியூல் கொடுக்கல. ஆடியன்ஸில் வந்து தமிழ்நாடு, சென்னை எக்ஸ்க்ளூட், 18 to 24, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆல் தி திங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ், ஃபேஸ்புக் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இது கொடுத்ததுக்கு 5 to 15 வந்தது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மஸ்ட் பி இன்க்ளூடட் வித் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ரீல்ஸ். இஃப் யூ லைக் டு ஷோ யுவர் ஆட் ஆன் த ப்ரொஃபைல் ரீல்ஸ், யூ நீட் டு செலக்ட் இன்ஸ்டாகிராம். ஓகே, ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஏதோ செலக்ட் பண்ண சொல்லுது. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ரீல்ஸ்னு ஒன்று இருக்கிறது. ஆமாம், அது வேண்டியது இல்லைன்னு சொல்லுதா. ஓகே, அது
ஆல் எரர்ஸ் ரிசல்ட். இதில் காமிச்சா அதில் காமிக்க மாட்டேன்னு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் செலக்ட் பண்ணுறோம், இமேஜஸ் ஆட் பண்ணுறோம், க்ரியேட்டிவ் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம், ப்ரைமரி டெக்ஸ்ட், லீட் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணோம், ஹெட்லைன் கொடுத்து ஃபார்ம் செலக்ட் பண்ணுற இது. ஸோ இதை தான் நான் சொன்னேன், திருப்பி வந்து டூப்ளிகேட் தான் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியாது. இப்போ அந்த ஃபார்மில் ஏதாவது கொஷின் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்மை டூப்ளிகேட் பண்ணி அதில் தான் போய் எடிட் பண்ண முடியும். ஆமாம், ஒன்ஸ் இந்த லீட் ஃபார்ம் பப்ளிஷ் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா, போன ஸ்டெப்பில் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதில் போய் எடிட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணி இது இதுக்குள்ளே இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணுவார், இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபார்ம் இருக்கு பாருங்க. நம்ம இந்த ஆடுக்கு இதை செலக்ட் பண்ணியிருக்கோம், இதை ஒன்று தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வில் கோ ஃபார் பப்ளிஷ். ஸோ இதில் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் பில்லிங்கில் போய் நம்ம ஆட் பண்ணுவோம். அது வரைக்கும் அக்கௌண்ட் எரர் அந்த மாதிரி காமிக்கும். ஆட் வந்து நார்மலாக ரிவ்யூஸ் போகிறதுக்கு 4 ஹவர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. பட் நார்மலாக ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வரும். ஸோ இந்த இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எப்போ ஸ்டாப் பண்ணிடணும்னு நான் சொன்னாங்க, இது மட்டும்தான் இப்போ ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். பேமெண்ட் ரீசார்ஜ் பண்ணோடனே உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஆட் கிரியேஷனை பற்றி பார்த்தது. இதை இன்னும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் இருக்குது. ஆட் ரன் ஆனதுக்கப்புறம் வர்ற வேல்யூ வச்சு ரிப்போர்ட்டை வச்சு நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் என்ன அப்படிங்கிறது நம்ம லைவாக பார்ப்போம். ஆமாம், 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆட் அதில் அப்ரூவல் ஆயிரும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 24 ஹவர்ஸே எடுக்கலாம். அது என்னென்னா பாலிசிஸ் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, வைலேஷன் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் 4 ஹவர்ஸ் இல்லை, அப் டு 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆயிரும். அப்படி இல்லாட்டி வந்து 24 ஹவர்ஸில் உங்களுக்கு டைம்